ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் ரொட்டீன் பார்த்துடலாம். எங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட பேசணுன்னு தோணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிட்டு வாசல் கூட்டியாச்சு. வாசல் கூட்டிட்டு சாணி இருக்கான்ட்டு பார்த்தேன், சாணி இல்லை. அவங்க வாரத்தில் 2 நாளைக்கு சாணி வைக்க மாட்டேங்கிறாங்க. சாணி போட்டால் நல்லாயிருக்கும். சரி என்ன பண்ணுறது, சாணி இல்லை. அப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு இங்கே வந்தால் ஐயவு படுக்கையெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தது. நாங்கள் வெளியே தான் படுத்துக்கிறோம். சம்மர் எப்போ ஸ்டார்ட் ஆனதோ அன்னையிலேருந்து உள்ளேயே படுக்க முடியலங்க, ரொம்ப ஹீட்டு. அதனால் வெளியே படுத்துக்கிறோம். இதோட இன்னொரு கட்டல் ஒன்று போட்டுக்குவோம் பக்கத்தில். போட்டு காலையிலனா அதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருவோம். சரி வாங்க நம்ம போகலாம். நைட்டே பிளான் பண்ணிட்டேன், இன்றைக்கி இட்லி சுட்டு மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் சரின்ட்டு இட்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தட்டெல்லாம் போட்டு மாவு ஊற்றி வச்சேங்க. எங்கள் பாப்பா தான் பக்கத்தில் பெரியவ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ஆவி அடிக்குதுன்ட்டு சொல்லிட்டு நகுந்துக்கிட்டா. அவளால் முடியல. எப்படிம்மா இவ்வளோ ஆவி அடிக்குது, எப்படிம்மா இதெல்லாம் நீங்கள் இது வைக்கிறீங்க, எப்படிம்மா திறக்கிற அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. என்ன பண்ணுறது, நானும் அப்படி தான் எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்ருப்பேன். இப்போ நாம் எல்லாம் செய்கிறோம், செஞ்சு தானேங்க ஆகணும். அப்புறம் ஃபேமிலின்னு வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எல்லாமே செஞ்சு தானேங்க தீர்றோம். அதுபோல் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஒரு அடைசல் ஊற்றினாலாம் பத்தாதுங்க. இந்த மாதிரி நாங்கள் 2 டைம் ஊற்றணும். ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கோம். 2 டைம் ஊற்றினா தான் இட்லி கரெக்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு மல்நெல்லிக்காய் ஜூஸ் போட்டேன். நான் வந்து டயட் இருக்கேன். காலைல வெறும் வயிற்றில் மல்நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். அது போட்டு சரி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு குடித்தாச்சு. அந்த கேப்பில் இட்லி வெந்துக்குச்சு. இட்லி எடுத்து தட்டில் மாற்றிட்டு அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அதுக்கடுத்து பாப்பா வந்து இன்றைக்கி காஃபி கேட்டிருந்தா. சரி நேற்று டீ வச்சோம், இன்றைக்கி அவள் காஃபி தான் வேணும்னு கேட்டிருந்தா. சரின்ட்டு இன்றைக்கி காஃபி போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாலை கரண்ட் அடுப்பில் வச்சு விட்டேங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டோன்னே அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து கொதி வந்துருச்சு. காஃபி தூள்லாம் போட்டு கப்பில் ரெடியாக வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாம் காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயாவு தான் எல்லாத்துக்கும் காஃபி ஊற்றி தரேன். நான் ஊற்றி தரேன்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துச்சிங்க. எங்கள் வீட்டில் காஃபி டீ போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்ச நாள் நான் டீ காஃபியே இவங்களுக்கு நான் வச்சு கொடுக்காமல் இருந்தேன் காலையில் டைமில். இப்போ பாருங்கள் என்னென்ன சண்டை போடுறாங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் வாக்குவாதம். அது என்ன பிரச்சனைனா, இப்போ பிஸ்கெட் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாக்கெட்டில் 9 இருக்கும், ஒரு பாக்கெட்டில் 8 இருக்கும். அதை பிரிப்பாங்க. அதை பிரித்து வச்சுட்டு இப்போ ஒரு 16 பிஸ்கெட் இருக்குன்னா 3 பேருக்கும் ஆளுக்கு 5 5. அந்த ஒரு பிஸ்கெட்டை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தாங்க இங்கே பிரச்சனையே வரும். எங்கள் வீட்டில் டெய்லி இப்படி தாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். ஆனால் இங்கே எப்போவுமே இந்த டீ காஃபின்னு அங்கே பாருங்கள் எவ்வளோ வாக்குவாதம் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் இவன் பங்குக்கு இவன் வந்து வேற கேட்டுட்ருப்பான். சீண்டி கேட்பான். இவன் பங்குக்கு இவன் 1 2 அவங்க கிட்ட ஆளாளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிறதுங்க. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சரி நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சாந்துக்கு ரெடி பண்ண வந்துட்டேங்க. வரமிளகாய், கொத்தமல்லி, இந்த ஸ்பைசஸ்ஸு எல்லாம் போட்டு தான் நான் இப்போலாம் வைக்கிறது மட்டனு. முன்னெல்லாம் வந்து மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இந்த மாதிரி தான் போட்டு வச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விடவே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிளகா, வரமிளகா, கொத்தமல்லி, இந்த மிளகு கொட்டை இந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்கிறது வந்து நல்லாயிருக்கு குழம்பு. நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கறி வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சுடுவோம்ல, அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொதுவாகவே நீங்கள் குழம்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நம்ம வறுத்து வரமிளகாய், கொத்தமல்லி போட்டு வைக்கிறது நல்லாயிருக்கு. நான் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்குவேன். யாருக்கு பிடிக்கும்னு தெரியலங்க. ஆனால் இது வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஹோட்டல் கடைக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மாஸ்டர் வந்து ஏலக்காய், மிளகு கொட்டை இதெல்லாம் போட்டு கறி குழம்பு வைப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க பட்டை, லவங்கம், மசாலா இதெல்லாம் மட்டும்தான் போடணும் கறி குழம்புக்கு அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து நான் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன்னா, மிளகு கொட்டை கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்குவேன். போட்டு இதெல்லாம் வந்து வறுத்து நம்ம வரமிளகாய், கொத்தமல்லி எல்லாம் வறுத்து அது செய்யும் போது குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போல்லாம் இப்படி தான் வைக்கிறது. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நானும் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இப்படி தான் போட்டு நான் வச்சிட்ருந்தேன்.
நீங்கள் ஒரு வாட்டி வேணால் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதனால் நான் இப்படி தாங்க செய்கிறது. சரி, மட்டனெல்லாம் தாளிச்சு விட்டு போட்டு எல்லாம் குக்கரில் போட்டு விசில் வச்சு விட்டாச்சுங்க. தாளிச்சிட்டு உப்பு போடணும். அப்புறமா நான் வந்து கறி மசால் தூள் போடுவேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசிலுங்க, 4 விசிலு வர வரையிலும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அப்போ தாங்க மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். சரி, நம்ம மூடி போட்டு விசில் போட்டு கொஞ்ச நேரம் அந்த கேப்பில் நம்ம போய் சாந்து அரைச்சிட்டு வந்துடலாம். சாந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மட்டன் விசில் 4 விசில் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லா பஞ்சு மாதிரி நல்லாயிருக்கும். சரி, அந்த சாந்தை எடுத்து அப்படியே நம்ம மட்டனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் இப்போ என்ன ஆட் பண்ணுறோன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாந்தாட்டும் போது மஞ்சத்தூள் போடலை, மிளகா கொத்தமல்லி தானே வறுத்தோனால மஞ்சத்தூள், கொஞ்சம் கறி மசால் தூள், அப்புறம் உப்பு. நான் கல்லுப்பு தாங்க மெயினாக யூஸ் பண்ணுவேன், அதிக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். போட்டு வச்சிடுறோம். மறுபடியும் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் அடங்கினோன்னே திறந்து பார்த்தா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லி இலை தூவி குழம்பு, மட்டன் குழம்பு தயார். அதுக்கடுத்து சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் இப்படி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கே ஐயோவும் வேலைக்கு போயிடும். எங்கள் தம்பியும் அகாடமிக்கு போயிடுவான், இல்லைன்னா அவனுக்கு சம்டைம் மேட்ச் இருக்கும், மேட்ச்சுக்கு போயிடுவான். நானும் எந்திரிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே வேலைக்கு ஓடிடுவேன். நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு டைமே கிடைக்காது. இந்த சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் 5 பேருமா உட்காந்து சாப்பிடுவோம். பெரியவ தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்குறா. அப்புறம் அவளும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிட்டா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.